ஏன் எதுக்குன்னு பார்க்கும்போது, அதாவது அந்த ஸ்டாம்பீட்ல பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க இல்லையா? அதுல ஒரு பையன் தான் பிரதீக் அப்படிங்கிற பையன். ஸோ அவனுடைய அம்மா தான் ஷர்மிளா அப்படிங்கிறவங்க. மேல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அவங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து செய்தியாளர்கள் சிலர் போய் வந்து கேட்டிருக்காங்க. ஏங்க நீங்க வந்து இந்த மாரி சுப்ரீம் கோர்ட்ல வந்து சிபிஐக்கு வேண்டி நீங்க வந்து மனு தாக்கல் செஞ்சுக்கலாம்னு கேட்கும்போது, அவங்க நெறைய விஷயங்கள வந்து ஷேர் செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க பர்சனலா இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து ஷேர் செஞ்சிருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது, என்னுடைய கணவர் வந்து செல்வராஜ், அதாவது பன்னீர் அப்படின்ற நபரு. ஸோ அவர் வந்து என்ன விட்டு போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து காசு வருது அப்படின்ற காரணத்துக்காக அவர் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அப்படின்ற மாரி இது போன்ற விஷயங்கள வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பன்னீர் அப்படிங்கின்ற அந்த நபர்கிட்ட போயிட்டு செய்தியாளர்கள் வந்து மைக் போட்டு கேட்கும்போது அவரு என்ன சொல்றாருன்னா, "ஏங்க நான் வந்து சிபிஐ வேண்டியெல்லாம் கேட்கவே இல்ல. என்ன ஃபோர்ஸ் பண்ணி சிபிஐ விசாரணைக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நிகழ்வு என்பது நடந்துருச்சு" அப்படின்ட்டு. ஸோ அத வந்து ஒரு மாரி அவர் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சிபிஐயே வேண்டி பாதிக்கப்பட்டவர் சைடுல இருந்து கேட்கல. பட் எப்படி இதெல்லாம் நடந்தது? ஸோ எல்லாமே ஒரு சூழ்ச்சி அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லி டிஎம்கே சைடுல இருந்து இந்த வீடியோஸ வந்து இப்ப இணையத்துல வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதே சூழ்நிலையில சுப்ரீம் கோர்ட்ல வந்து டிவிகே கூட சிபிசிஐடி விசாரணை வேண்டி மனு தாக்கல் செய்யலங்க. ஸோ டிவிகே சைட்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் தலைமையில ஒரு எஸ்ஐடி வந்து அமைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட் தலைமையில அமைச்ச அந்த எஸ்ஐடி வந்து எங்களுக்கு வந்து போதுமானதா இல்ல மீன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபிள் இல்ல. ஸோ அதனால எங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு எஸ்ஐடி அமைச்சா நல்லா இருக்கும்னு டிவிகே சைட்ல இருந்து சொல்லியிருப்பதாகவும், ஸோ அதற்கான மனு தாக்கல தான் டிவிகே வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து தாக்கல் செஞ்சிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு போயிடுங்க.